ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு ஜூன் 5 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க விஜய் வந்து அவங்க வீட்டுல உட்காந்து அவங்க சித்தி கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி அதையோட லைஃப் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமா பேசிட்டே இருக்கிறாங்க. அப்போ வந்து விஜய்க்கு வந்து ஐயப்பன் கால் பண்றாரு. கால் பண்ணி, சார் இந்த மாதிரி வெண்ணிலா விஷயத்த வேற மாதிரியா பேசிக்கிறாங்க பாத்தீங்களா அப்படின்னு விஜய் என்னன்னு கேக்குறாரு. இந்த மாதிரி பிளாஷ் நியூஸ்ல வந்து போட்டுட்டு இருக்கிறாங்களா, வெண்ணிலா வந்து சூசைட் அட்டம் பண்ணிக்கிட்டாங்க, மாடியில இருந்து கீழே குதிச்சுட்டாங்க அப்படின்னு இந்த மாதிரி ஆபீஸ்ல சொன்ன பிறகு நான் மொபைல்ல பார்த்தேன், அந்த நியூஸ்ல தான் எனக்கே தெரியும் அப்படின்னு. இப்ப விஜய் ஷாக் ஆகி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு அவரோட போன்ல எடுத்து பாக்குறாரு. நியூஸ பார்த்தோன்னே அப்படியே எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. தாத்தா உடனே லாயருக்கு கால் பண்றாரு. இங்க வீட்டுல என்ன ஆகுதுன்னா, காவேரிக்கு இதை பத்தி எதுவுமே தெரியல. கங்கா கிட்ட போய் பேச போறாங்க. அப்ப கங்கா கேக்குறாங்க, உன் லைஃப்ல நீ என்ன தாண்டி முடிவு எடுத்திருக்கிற, அதை நீ தெளிவா சொல்லு, நீ நேற்று விஜய் தானே பார்க்க போன அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே காவேரி என்னமோ சொல்ல வராங்க. அதுக்குள்ள அங்க வந்து அவங்க அம்மா வந்துடுறாங்க. நீங்க ரெண்டு பேரும் என்னமோ பேசிட்டு இருந்தீங்களா, என்ன பார்த்தோன்னே ஏன் அமைதி ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே குமரன் அங்கிருந்து ஓடி வராரு. காவேரி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நீங்க மளிகை கடைக்கு தானே போனீங்க, என்னாச்சுன்னு சொல்லிட்டு கங்கா கேட்டோடனே இப்ப குமரன் வந்து விஷயத்த சொல்றாரு. இப்ப காவேரி என்ன பண்ணனே தெரியல. இவங்க எல்லாரும் அந்த பொண்ணு இவ்வளவுத்துக்கு இருந்துச்சுன்னா அந்த பையன் பேசாம கல்யாணம் பண்ணிருக்க வேண்டியதானே சாரதா கேக்குறாங்க. இவங்க 3 பேரும் அப்படி பேசிட்டே இருக்கும்போது காவேரி அங்க இருந்து மெதுவா நைஸா எஸ்கேப் ஆயிடுறாங்க. எஸ்கேப் ஆகி வெளியில வந்து விஜய்க்கு கால் பண்ணி ட்ரை பண்றாங்க. போன் சுவிச் ஆஃப்னு வருது. அப்போ வந்து விஜயோட கார் வந்து நிக்குது. காவேரி பயந்துடுறாங்க. அப்புறமா காவேரி ஏற சொல்லி விஜய் சொல்றாரு, இந்த மாதிரி லாயருக்கு போன் பண்ணி சொன்னப்ப என்னதான் அரெஸ்ட் பண்ண தேடிட்டு இருக்காங்களா, போலீஸ் கூட நேரம் வீட்டுக்கு வருதுன்னு சொன்னாங்க, அதனால என்ன வந்து தலைமறைவா இருக்க சொல்லியிருக்காங்க, எனக்கு இதுல உடன்பாடே இல்ல, ஆனா என்ன பண்ண முடியும், அதனாலன்னு சொல்லிட்டு விஜய் வந்து அவரோட ஃப்ரெண்டு நம்பர் இன்னொரு சிம்மும் கொடுத்துட்டு, நீ வந்து இந்த சிம்ல இருந்து மட்டும் எனக்கு கால் பண்ணு, ஓ நம்பர்ல இருந்து கூப்பிடாத, ஏன்னா போலீஸ் உன்னையும் வந்து விசாரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விஜய் வந்து சரி டைம் ஆயிடுச்சு, நான் உன்னை வந்து இங்க பொருட்காட்சியில விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு. இப்ப காவேரி ஃபீல் பண்ணி அழுறாங்க. விஜய் வந்து ஒண்ணும் இல்ல விடு, பயப்படாதன்னு சொல்லிட்டு இறக்கி விட்டுட்டு அவர் போயிடுறாரு. இப்ப காவேரி வந்து நேரா ஹாஸ்பிட்டல் வராங்க. அப்போ விஜய் கிட்ட பேசும்போது வேற காஸ்டியூம்ல இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் வரும்போது வேற காஸ்டியூம்ல வராங்க. இப்ப வந்து அவங்க மாமா கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு. அவர் வந்து இந்த மாதிரி என் பொண்ணு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருந்தவரு, காவேரி என்ன நடந்துச்சு, வெண்ணில ரொம்ப தைரியமான பொண்ணு, தைரியமா தானே பேசிட்டு போனா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அவருக்கு வந்து பசுபதி மிரட்டு வரலாம், அதெல்லாம் ஞாபகம் வருது, நீனாச்சும் விட்டு கொடுத்துருக்கலாம்லாமா, இப்படி இப்ப கொண்டு வந்து எல்லாருமா சேர்ந்து என் அக்கா பொண்ணு இப்படி பண்ணிட்டீங்களே சொல்லிட்டு அவர் அழ ஆரம்பிக்கிறாரு. இப்ப அங்க வந்து போலீஸ் வந்துடுறாங்க. வந்து காவேரி கிட்ட வந்து கேக்குறாங்க, உங்க புருஷன் எங்க அப்படின்னு. காவேரி வந்து இல்ல எனக்கு தெரியாதுன்னு, இல்ல அவர் உங்க கூட வந்தாருன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ் சொல்றாரு. அப்போ காவேரி என்ன சொன்னாங்கன்னா, சரி என் கூட தான் வந்தாரு, என்ன டிராப் பண்ணி விட்டுட்டு அவர் நேத்து நைட்டே போயிட்டாரு, எனக்கு தெரியாதுன்னு உங்க மொபைல தாங்கன்னு சொல்லி வாங்கி உங்க போன்ல இருந்து அவர் கால் போயிருக்கு அப்படின்னு. இப்ப காவேரி என்னமோ சொல்ல வர்றாங்க. அதோடு என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, விஜய் வந்து காவேரி வீடு பக்கத்துல ஸ்டே பண்ணியிருந்தாருல, அங்க வந்து போலீஸ் வந்து சர்ச் பண்றாங்க. காவேரி வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே வெளியில நின்று ஜன்னல் வழியா அந்த வீட்டை பாத்துட்டு இருக்காங்க. அதோடு என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ.